ஆத்தா ஆத்தா யாரு? அடிடி வாங்கக்கா. அண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதணும். ஆத்தா கொஞ்சம் எழுதி தரியா? சரி உட்காருங்க. பேனா எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்கக்கா. பிரியமுள்ள அண்ணன் சமூகத்துக்கு பாஞ்சாலி வணக்கத்துடன் எழுதி கொண்டது இப்பவும். இவ்விடம் சேமம் அவ்விடம் சேமத்துக்கு பதில் அனுப்பவும். எழுதிட்டியாத்தா? பூராவ சொல்லுங்கக்கா. நான் அப்புறமா சுருக்கி எழுதிக்கிறேன். இல்லைன்னா காடு பாதியில தீர்ந்து போயிடும். அத்தாச்சியும் பெருமா பையனும் நல்லா இருக்காங்களா? இங்க என் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. உன் மச்சான் வேலை எதுக்கும் போகல. சும்மா ஊரை சுத்தி சுத்தி வருது. அதுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? இந்த கடிதாசி கண்டதும் தந்தி போல் பாவிச்சு பதில் அனுப்பவும். நல்லா நறுக்குன்னு சொன்னடி பாஞ்சாலி. இப்படிப்பட்ட புருஷனை எல்லாம் பம்பரமா ஆட்டி வைக்கணும். ஏதோ என் தலை எழுத்து எனக்கு இப்படி வாச்சிருக்கு. எழுதிட்டேங்கா. படிக்கட்டுமா? அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு பாஞ்சாலி வணக்கம். தாங்களும் அத்தாச்சியும் பெருமாளும் நலமா? இங்கே உங்கள் மாப்பிள்ளையும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னும் சில நாட்களில் அவருக்கு சர்க்கரை ஆலையில் வேலை கிடைத்துவிடும். உங்கள் நலத்துக்கு பதில் எழுதவும். என்ன அத்தா இது? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு எழுதியிருக்க. புருஷன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போற கடிதம் இப்படிதான்க்கா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி மச்சான் நடந்துக்கலையே. நாம தான் சொல்லி திருத்தணுமே தவிர அண்ணனுக்கு எழுதி ஆகப்படுது என்ன? உங்க மச்சானுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், நாளைக்கே வேலை கிடைச்சிடலாம். அதுக்குள்ள பொறுமை இல்லாம புருஷனை பத்தி பிறந்த வீட்டுல குறை சொன்னா புருஷனுக்கு அங்க இருக்கிற மதிப்பே போயிடும். இப்ப போன மதிப்பு நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பிடுமா? அப்படியா சொல்ற? ஆமாக்கா, நான் உங்களை விட சின்னவ. ஆனாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். புருஷன் கிட்ட 1000 தான் குறை இருந்தாலும் அதை நாம தான் சரி பண்ணிக்கணும். பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது. நீ சொல்றது சரிதான். நான் போட்ட சவதத்துல தோத்து போன கேவலம் எங்க அத்தாச்சிக்கு ஏன் தெரியணும்? கடிதாசி அப்படியே அனுப்பலாம். அட்ரஸ் நான் வந்தா சிங்காரம், கீர்னிப்பட்டி தபால் ஆபீஸ், பிள்ளையார் கோயில் தெரு, ராமநாதபுரம் சில்லா. நான் வரேன் அத்தா. வணக்கங்க. வணக்கம். வீரப்ப மச்சான் அனுப்பிச்சு வச்சாருங்க. வேலை விஷயமா தெரிஞ்சுக்க சொன்னாங்க. இன்னும் 2 மாசத்துல வேலை கால் எடுப்பாங்க. அப்ப நிச்சயம் ஏற்பாடு செய்யறேன். சரிங்க. பிறந்தா சௌந்தரத்தக்கா மாதிரி பொறுக்கணும். என்ன மாதிரியா? அவளுக்கு என்ன? அவ புருஷன் மலையால இருந்து பணம் அனுப்புறா, நகை அனுப்புறா, புடவை அனுப்புறா, கப்பலா தள்ளி விடுறான். ஜென்மம் எடுத்தா அது மாதிரி எடுக்கணும். நானும் எடுத்திருக்கானே. பாஞ்சாலி, பாஞ்சாலியோ காயப்படியில பணம் மாத்திருக்கா. காசு வேணும் அதானே? ஏதுடா பொண்ணா பிறந்தவ இப்படி கொண்டாந்து கொட்டாளே. நானும் வெக்க இல்லாம உட்காந்து திங்கலாமேன்னு ரோஸ்ல காணும். சினிமாவுக்கு காசு கேட்கிறேன். ஆம்பளைன்னா அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு நாளைக்கு காசு சம்பாதிக்கணும். சத்தான சாப்பாடு சாப்பிட்டுருந்தா சத்து இருக்கும். 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள கேட்டுக்குது. பாஞ்சாலி, பாஞ்சாலி பாய பேசாம எனக்கு கெட்ட கோவம் வரும். படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ கரையில விழுந்த மீன் கணக்கா துடிக்கிறிய. அப்படி அந்த சினிமா பக்கம் என்ன உசுரா போயிடும். பாக்கா என்ன தங்கச்சி சத்தம் பலமா இருக்கு? குழந்தை விவகாரத்தை நீயே கேளு. சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. காசு வேணுமா சினிமாவுக்கு?
வருஷமா சம்பாரிச்சு யாருக்கு என்ன ஆச்சு? நான் இங்க செல்லம்பட்டில கடந்து மோட்டு வளையா பார்த்து பெருமூச்சு விட்டு சாகுறேன். நீ என்னக்கா புதுசா பேசுற? காசு இருந்தா எல்லா சுகமும் தானா வரும். இப்போ என்கிட்ட இருக்கிற காசும் பணம் எனக்கு என்ன சுகத்தை கொடுக்குது? நீ குடுக்கிற கஞ்சி தான் நானும் குடுக்கிறேன். ஆனா உனக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே. புருஷனோட வாழத்தாண்டி சுகம். ஆமா, அந்த சுகத்தை நீ தான் மெச்சுக்கணும். சம்பாதிக்க தெரியாத மனுஷனுக்கு கழுத்தை நீட்டதை விட சுருக்கு கைத்துக்க நீட்டலாம். நீ புளிச்சேப்புக்காரடி பாஞ்சாலி, உனக்கு பசைய பத்தி என்னடி தெரியும்? அங்கே பாருடி, பள்ளிக்கொண்டு பெருமாள் மாதிரி இவன் குழந்தைனார் படுத்திருக்கிற அழகு, அந்த கிராப்பும் கிரிதாவும் மீசையும் உடம்பும் இவ்வளவு அழகான கிரிதா இந்த ஊர்ல யாருக்கிட்டே இருக்கு? மீசை கொடுத்தியும் கிரிதாவை கொடுத்தியும்னு போட்டி போடுவாளுகளே. ஆமா, இந்த மம்மதனம் கட்டிக்க 5-6 பேர் போட்டி போடுறாளுங்க. நீ போய் பஞ்சாயம் பண்ணிவே. ஏங்கா வயிற்றுல கொட்டிக்கிற? போன போது பாவம் குடுடே. கட்டி போட்டு வச்சாலே என்கிட்ட கால்னா காசு கிடையாது. உனக்கு குழந்தை வேணா நீ குடு. ஏண்டி குடுக்க மாட்டேன்னு பாத்தியா? யோ குழந்தைனாரே, அப்பாச்சி உனக்கு எவ்வளவுயா வேணும்? சினிமாவுக்கு 50 காசு, சைக்கிளுக்கு 50 காசு. ஒரு ரூபா இருந்தா போதும். 1 ரூபாய் என்னையா? 1 ரூபாய் 2 ரூபாய் வச்சுக்க. ஜம்முன்னு மிக்சர் தின்னுட்டு டீ குடிச்சிட்டு படம் பாரியா? இந்த வந்து கதையை சொல்லணும் என்ன? ஓ, நான் வரேன். பாஞ்ச குடும்பம் நடத்தி நீ பெற்றதுக்கு அப்புறம் எப்படி வர முடியும்? அடுத்த மணிதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாளே. தானனா தனனா தானனா தனனா நனனா. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி. பொம்பளைங்க கிட்ட காசு வாங்கி ஓசி சினிமா பார்த்துட்டு அந்த ஜோர்ல வம்பா பண்ற. தூக்கம் வரல பஞ்சாலி. தூக்கம் வரலையா? இரு, நாள்ல இருந்து ஒரு வேளை கஞ்சி நிப்பாட்டுற. காஞ்ச வயத்துல ஈர துணி போட்டு சுருண்டு படுத்தேன்னா பிரமாதமா தூக்கம் வரும். இந்த இழவுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் புருஷன் ஆயிட முடியுமா? சம்பாதிச்சு கொடுக்கணும்யா. நல்லது கெட்டதை வாங்கி தரணும். தாலியை மட்டும் கட்டுவேன். தனியா வந்து என் வாயில என்னமா வருதுங்கிற ஊர்ல மத்த ஆம்பளைங்க மாதிரி கஷ்டப்பட்டு பாடுபடியா? நாளைக்கா சம்பாதிச்சு கொடு. உன்னை தாங்கி தடுக்கிறேன்னா இல்லன்னு பாரு. இந்த பாரியா, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு நீ எனக்கு சம்பாதிச்சு கொண்டாந்து குடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு முந்தானி விரிப்பேன். இந்த வாழைத்தோப்பு நிலம் அது ஒட்டி இருக்கிற வயக்காடு நம்ம அப்பாவுக்கு அப்பா வாங்கினது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் நம்ம அப்பா வாங்கினது. இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு நான் வாங்கலான்னு பாக்குறேன். அண்ணே, அது வருது. வாடா. டேய் சாமிக்கன், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்டா. என்கிட்ட என்ன தயக்கம்? அந்த கழுதையோட சண்டை. எந்த கழுதை? நீ கட்டி வச்சிய அந்த கழுதை. பாஞ்சாலியோடவா? அது ரொம்ப நல்ல பொண்ணாச்சடா. ஏன் அதோட சண்டைக்கு போனேன்? நானா போனேன்? அதான் வருது. ஏன்னா எனக்கு வேலையே இல்லையா? நிறைய சம்பாரிச்சு கொடுக்கலையா? அதனால முதல்ல சிரிசிடன் பேசிச்சு, அப்புறம் கஞ்சி ஊத்த மாட்டேன்னுச்சு. இப்போ இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே படுக்கூடாதான். பாய தூக்கி திண்ணையில எரிஞ்சிருச்சு. இந்த பொம்பளைங்களே அப்படி தாண்டா, பணம் பணம்னு பறப்பாங்க. அதுவும் தெரிஞ்சிருக்குல்ல. வேலை இல்லாத எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்? இப்ப நான் கடந்து அவஸ்தப்படுறேன். கவலைப்படாதடா, அதுக்கு நான் வழி பண்றேன். காலையில கஞ்சி சாப்பிட்டியா? போத்தா, இந்த பையனுக்கு 4 இட்லி வச்சு கொடு. சீக்கிரம் சீக்கிரம் இலைய போடு. பச்சி வயிற்று கெடுது.
இட்லி இட்லி. ஐயோ, இட்லி காணுமே. இட்லியை காணமா? பாக்குறேன், இது இருக்கு. நல்ல வேலை, இட்லியை காணும்னு சொன்னதும் எனக்கு திக்கினுச்சு. போடு. என்னது, 4 நாள் தானா? கூட 2 வைக்க கூடாது? இங்க வாயா. இத வந்துட்டா தாச்சி. ஏன் அத்தாச்சி கூப்பிட்ட? நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போனியே, கதையை சொல்லு. அதுதானே ரொம்ப நல்ல படம் அத்தாச்சி. ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையனுக்கு துபாயில வேலை கிடைச்சு அவன் போயிடுறான். பொண்ணு இங்கேயே இருக்கா. ரொம்ப நாள் ஆயிடுது, அவன் வரல. அங்கேயே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். முதல் சம்சாரத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அவ புருஷனை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கா. ஒரு நாத்து அவ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தப்பா துரோகம் பண்ணதும் துபாயில இருக்கிற அவ புருஷன் செத்து போறான். இதா அத்தாச்சிக்க? நல்லா இருக்குதே நாயும். தாலி கட்டினவன் அதை மதிக்காம துரோகம் பண்ணலாம். தாலி கட்டிக்கிட்டோம் மட்டும் அழுது எழுதி தனகானியே நடிச்சுக்கிட்டே இருக்கணுமாக்கும். ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம் ஐயா. ஆமா தாச்சி, ஆம்பளை கெட்டு போனா அது வீட்டுக்குள்ள இருந்து வீதியில துப்புற மாதிரி. பொம்பளை கெட்டு போனா அது வீதியில போறவன் வீட்டுக்குள்ள துப்புற மாதிரி. வீதி அசிங்கம் வீட்டுக்குள்ள வரலாமா? நம்ம வீட்டுக்குள்ள நாமளே துப்பிக்கிறது மட்டும் அசிங்கம் இல்லையாக்கும். 8 வருஷமா என்ன இங்க தவிக்க விட்டுட்டு என் புருஷன் சிங்கப்பூர்ல சீனாக்காரியோட குடும்பம் பண்ணது. அதுக்கு என் நினைப்பு எப்படியா வரும்? என்ன நினைக்காத ஆளுக்காக நான் எத்தனை வருஷம் தான் காத்திட்டு இருப்பேன். என்னாச்சு அத்தாச்சி? என்னாச்சு அவளுக்கு? பஞ்சாலி, நர்சா போய் தண்ணி கொண்டா. ஏங்கா, என்னாச்சு? ஏன் இப்படி? எப்போ என் மச்சான் கதையை கேள்விப்பட்டேனோ அப்போ திடீர் நெஞ்சு அடிச்சுட்டு எப்போ ஒரே அடியா நின்னுட்டு போகுதோ. இதுக்கு முன்னாலே இப்படி வழி வந்திருக்கா? ஏன் என்கிட்ட சொல்லல? சீக்கிரம் கஞ்சியை குடிச்சிட்டு வா. காரியாப்பாட்டி டாக்டர் கூட்டிட்டு போறேன். அவர் ரொம்ப கைராசிக்காரர். ஒரே ஒரு ஊசி போட்டார்னா எல்லாம் சரியா போயிடும். இது மருந்தோட போற வியாதி இல்லையா, என் மண்டையோட தான் போகும். இதுக்கு போய் 3 6 மைல் நடக்கணுமாக்கும். நீ எதுக்கு அத்தாச்சி நடக்கணும்? நான் சைக்கிள் உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன். குழந்தைனா இருக்கு, என் மேல அவ்வளவு கஷ்டமா இருக்காதா? பின்ன நம்மளுக்கு வேற யாரு இருக்கா? எங்களுக்கு நீ, உனக்கு நாங்க. வா.